குட்டீஸ் அப்படிங்க நான் நம்புறேன். நான் உங்கள் ஃபேனுங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். தாகிது ஓகேங்களா. முன்னாடி பார்க்காதவங்க இப்போ போய் பார்த்தா நல்லது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியாது. ஒரு அளவு புரியும்னா பாருங்கள், அதனால் விட்டுருங்க ஓகேங்களா. லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கோன்னா சிவா வந்து எப்படியோ அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கான். நம்ம வந்து அந்த கம்பெனியில் போய் பார்க்கணும். ஓகே, என்டர்பிரைசஸோட கம்பெனிக்கு போய் அந்த அந்த மூணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு சொல்லியிருப்பான். அவனும் ஒத்துருப்பான். அதில் நான் முடிச்சிருப்பேன். ஓகேடா, நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஒருத்தர் ஏன் வயசு இருந்தாலும் சரி சாரிடா ஒருத்தன் இது 18+ கண்டென்ட்ஸ் ஆச்சு மஸ்டா. அப்போ நம்ம ஃபில் பண்ணி கேட்க முடியும். ஒருத்தன் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சமாக நான் வந்து எப்படி நான் போன சேனல் ஸ்டார்ட் பண்ணேனோ அதே மாதிரி தான்டா வியூஸும் ஸ்டார்டிங் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் ஏறி இருந்துச்சு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, ஒன்றும் படத்துக்கு இல்லை. ஓகே, ஐ திங்க் நான் வந்து இந்த ஒரு வருஷம் நான் கண்டினியூஸாக பண்ணால் மற்ற சேனல் மாதிரி எனக்கும் வந்து வியூஸ் நிறைய ஏறும்னு நினைக்கிறேன். எனக்கு விஷ் பண்ணுங்கடா ப்ளீஸ். எனக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பார்க்குறீங்கன்னா எனக்கு விஷ் பண்ணுங்கடா. கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சால் பண்ணுங்க, எல்லாம் விட்டுருங்க, நான் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகே, வாங்கடா வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ இங்கே வந்து லைக் ஜங்குக்கு தான் அப்பாயின்மெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷுகாவோட கேபின் போயிருக்கான். டே ஷுகா, நாளைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் இருக்குது. எந்த மீட்டிங் வந்தாலும் சரி அப்படியே போட்டுட்டு வந்துடு. டே, இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு எழுந்துக்கிறேன். நான் வந்து என்னோடய மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு வரணும். டே, இம்பார்ட்டண்ட்டா, அதை நம்ம அப்பனை சமாளிக்க முடியாது. அதுக்கு தாண்டா சொல்கிறேன். சரிடா, சரி, எனக்கு செம்ம டயர்டாக்கு. நான் இப்போவே வீட்டுக்கு கிளம்புறேன். எப்போவுமே ஒரு 10 மணிக்காச்சும் வீட்டுக்கு போயிடா. இப்போ ஜஸ்ட்டு 8 மணி தானே ஆகுது. இல்லைடா, செம்ம டயர்டாக்கு. மீட்டிங்ஸ் தான் நிறைய இன்றைக்கி இருந்துச்சுல, எல்லாமே 3 ஹவர்ஸ் முடியல. அதனால் டயர்டாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு எது இருந்தாலும் பேசிக்கலாம். உனக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்லைனா இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னா வீட்டுக்கோ, சரியா? சரிடா, சரி, நான் வரேன். பார்த்துப்போ, சரியா? இல்லை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இல்லை ஆனால் நான் பார்த்துக்குறேன். நான் டிரைவர் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துக்குறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவன் வந்து போயிருப்பான். இவன் வந்து வீட்டுக்கும் போய் சேர்ந்துருப்பான். இங்கே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். சோஃபாவில் உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாங்க. அப்பா வந்து அந்த 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 சோஃபாவில் உட்காடுறாங்க. இவனுக்கு டென்ஷன் ஆகுது, இங்கே கத்திட போகிறாங்கன்னு. இவன் வந்து இப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னப்பா சீக்கிரம் வந்துட்டு வேலைட்டு? ஆமாம்மா, செம்ம டயர்டாக இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அவங்க அப்பா பார்த்து தான் சொல்கிறாங்க. லைக் இன்டெரக்டாக எப்படின்னா அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. சரிடா, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன காஃபி டீ என்ன சாப்பிட்றியா? காஃபி கொடுமா, நான் போய் படுக்கிறேன். நீ என்ன டின்னர் சாப்பிட்றா? இல்லைம்மா வேணாம், நான் அப்படியே தூங்கிடுறேன், எனக்கு அவ்வளோ பசிக்கல. டே, எதுனா ஒன்று சாப்பிட்றா, 2 தோசையாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கு. சரிம்மா, நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு நீங்கள் இப்போ போய் காஃபி எடுத்துரும். சரிடா, எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருப்பாங்க. இங்கே அவங்க அப்பா தான். டே, இன்னும் எவ்வளோ நான் தான் கேட்க போகிறேன். பா நிறுத்து, வந்தோடனே ஆரம்பிக்காது. எனக்கு செம்ம டென்ஷன் இருக்குது. எத்தனா போட்டு உடச்சிட போகிறேன். டேய், என்னடா என்னையே எதிர்த்து பேசுகிற? இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அதானே? ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், லவ் மேரேஜ். நான் ஒருத்தன் லவ் பண்ணேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டியா? எத்தனை வருஷமாக இது நடக்குது? இது 2 வருஷமாக நடந்துருக்கு. நான் வேணால் நாளைக்கு கூட்டிட்டு அவங்கள, சரியா? போதுமா? இப்போ எதுவுமே சும்மா இது பண்ணியிருக்காதீங்க. எதுனா போட்டு உடச்சிட்டு இருந்துச்சுக்கோங்க, மண்டை தான் உடைப்பேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ரொம்ப அப்படியே ஷாக்கிங்காக அப்படியே பிளிங்க் பண்ணின்னுருக்காங்க. பிளாங்காக இருக்குது. எங்கே அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னங்க பிள்ளை கத்திட்டு போயிடுச்சு, என்னாச்சு? என்ன கேட்டிங்கன்னா
ஏய், அவன் யாரோ கல்யாணம் பண்ணிட்டானாடி. என்னது? கல்யாணம் பண்ணிட்டானா? நம்ம விட்டா நம்மகிட்ட எதுவுமே சொல்லியாங்க. ஏதோ லவ் பண்ணியிருக்கானா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கானா. இது எப்போலேருந்தும் நடக்குதான். என்னங்க இது இப்படி இருக்குது? சரி, நான் போய் என்னென்ன பேசிட்டுருக்கேன். சரி போ. சொல்லிட்டு காஃபி எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. இவங்க அவங்க ரூமுக்கு போய் கதை சாத்திட்டு அப்படியே உட்காடுறாங்க. ஷுகா, ஷுகா, அம்மா உனக்கு என்னம்மா? டேய், அம்மா தண்டா வந்திருக்கேன். என்னடா இப்படி அறிஞ்சா பேசுவேன்? அம்மா என்னம்மா? அந்த ஆள் சும்மாவே கத்திருந்தா கெரிச்சல் வராதா? சரி, அதெல்லாம் விட்டு என்னடா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்க. என்னடா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? சாரிம்மா, அது ரொம்ப அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த லவ் மேரேஜ். என்னடா ஒரு அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம்ல. சரி விடு, கல்யாணம் பண்ணிட்டல, சந்தோஷம். இது முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணியிருப்பானா? என்ன கனவா கண்டேன், விடுங்க. சரி, சீக்கிரமாக நம்ம மருமகளையும் கூட்டிகிட்டு வா, பார்க்கணும்ல. சரிம்மா, கூட்டிகிட்டு வரேன். நான் ஒரு 1 டேயில் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். போதுமா? இப்போ இந்த காஃபி கொடுங்க. எனக்கு டின்னர்லாம் வேணாம், நான் தூங்கிடுறேன். டே, அப்பா நான் டின்னர் கூப்பிட்டாரா? வா வா வா, நீ இதை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து சரியா? அப்பாவா? என்ன புதுசா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ என்ன உன்னை இனிமேல் நல்லா தான் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்து தான் போதுமே, தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிடுவாங்க. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே அவங்க அம்மாவும் போயிடுவாங்க சிரிச்சுட்டு. இந்த பக்கம் இன்னும் தான் ஷுகாவுக்கு தலை வலிக்குது. ஏதோ அவசரத்தில் சொல்லியிருப்பான், கோவத்துலேயும் அவசரத்துலேயும் சொல்லியிருப்பான். இங்கே அது பிரச்சனை வந்துட போதுன்னு அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடைக்கிற தான் வரான். அப்படியே வந்து டின்னரும் சாப்பிட்றான். எங்கே அவங்க அப்பா தான். டேய், அந்த பையனா பொண்ணா பேர் சொல்லு. இவனாவா? பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க? ஆமாப்பா. சரிடா, சீக்கிரமாக கூட்டிட்டு வா, பார்க்கலாம் சரியா? அவங்க வீட்டில் தெரியுமா? ஆர்ஃபன்ப்பா, ஆர்ஃபன். ஓ, ஆர்ஃபனா? இங்கே அவங்க தான். பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய மனசு. ஒரு ஆர்ஃபனை அழகாக பத்திரமா பார்த்துன்னு இருப்பான். இதை கூட நம்மளுக்கு விஷயம் தெரியாமல் பார்த்துன்னு இருக்கான். உனக்கு ஷுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிருப்பான். ரூமுக்கு போகணுன்னே ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, என்னடா? மச்சான், ஈவினிங் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக காலேஜ் அப்பாயின்மெண்ட். என்னடா? ஏன்? வீட்டில் எதுவும் அவசரத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். என்னடா சொல்கிற? அது கன்ஃபார்மே ஆகலடா. பேர் என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், இவனான்னு சொல்லிட்டேன். ஏன்டா அது இன்னும் கன்ஃபார்மே ஆகலடா? கன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு தெரியாது. அவன் எங்கே இருந்தாலும் நாளைக்கு எப்படியாச்சும் குடிச்சிட்டு வந்து எனக்கு அது ட்ரெயின் பண்ணிடு. இல்லை பேசி வை, ஓகேவா? சரிடா, பார்க்குறேன்டா, நீ வை ஃபோனு அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்படியே ஃபோன் வச்சுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து அவனுக்கு தலைலாம் பிச்சிடுறான். நைட்டெலாம் சரியாகவே தூங்கலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஜங்கு பிளேஸ் தான் போகிறான். இப்போ ஜங்குக்கா இங்கே ரெடி ஆகிட்டு தான் இருக்கான். இங்கே வந்து காலிங் திருப்பி அடிக்கிறான். இங்கே ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஓப்பன் பண்ணுறான். நீயாடா எத்தனை இப்படி காலிங் பண்ணி வைக்கிறேன்? டைம் ஆகிடுச்சு, போகலாமா? இருடா, நான் இன்னும் ரெடி ஆகலை. சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டான். இங்கேயே அப்படியே ஜங்குக்கை கூட்டிகிட்டு போயிடுவான். அப்படியே ஜங்குக்கு தலையே வாழ ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுட்டு வந்திருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுற? 3 வருஷத்துக்கு எதுக்கு நான் என்ன சாப்பிடுகிறேன்? செம்ம கவனில் இருக்கேன், தயவுசெய்து கார் எடுத்துகிட்டு கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறான். இவன் அங்கே
போயிட்டு அந்த அங்கே அந்த வெயிட்டிங் இருக்கும்ல, அந்த வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணியிருக்கான். ஜுங்கிக்கு டென்ஷனாக இருக்குது. டைம் ஆகிட்டே இருக்குது. அவன் காலை அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான். லைக் நம்ம ஷேக் பண்ணுவோம்ல, அது மாதிரி லைக்காக அப்படியே வந்து அந்த ஃப்ளோரை லைக் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இது வச்சுட்டு இங்கே லைக் ஜங்க்தா இதுக்கடா இப்போ நர்வஸாகவும் பேனிக் ஆகுது. நர்வஸோ பேனிக்கெலாம் இல்லை, ரொம்ப டைம் ஆகுது, டென்ஷன் தான் ஆகுது. இருடா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க உள்ளே கூப்பிட்டுறாங்க. எங்கே வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து வேறு யாரும் இல்லை, ஜிமன் தான். அந்த கிம் என்டர்பிரைசஸோட சன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அந்த சன் வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தான். அவங்க தான் இங்கே வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ உள்ள தான் கூப்பிட்றாங்கன்னா வந்து உள்ளே கூப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா கிம் தேங்கில் உட்காரின்னு இருக்கான். இங்கே ஜிம்மன் வந்து பக்கத்தில் இருக்கான். நீங்கள் வந்து இங்கே கிம் தேங்க சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இங்கே ஜங்க் தான். என்ன வேணுமா? எங்க நேற்று தானேங்க வந்தேன். ஓ ஓகே நீங்கள் தான் ஷுகாவா? ஆமாம், நான் தான் ஷுகா. ஓகே. பொண்ணு கூப்பிட்ருக்கேன், அவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட என்ன வேணால் பேசிக்கோங்க. அண்ட் இந்தாங்க இந்த கான்ட்ராக்டில் மட்டும் சைன் பண்ணுங்கள். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க சைன் பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவங்க பற்றி எப்படி இருக்குன்னு தெரில, அவங்க தான் பேசணும். சரி ஓகே, சீக்கிரமாக கூப்பிடுங்க. ஓகே. அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தாங்கதான் ஜிம்முக்கு எடுத்துக்கலாம். ஜிம்னா கால் பண்ணுறேன். கால் பண்ணியிருந்தாடா இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாடா. என்னது அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளா? ஏன்? இங்கே வந்து ஜங்குக்கும் ஷுகாவும் அந்த டென்ஷன் பார்க்குறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அதை பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஜங்குக்கு தான் கேட்கான். ஒன்றும் இல்லை, ஒரு 2 minutes வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏந்து ஜிம்மனை இழுத்துட்டு அப்படியே வந்து வெளில போயிடறான். இங்கே வந்து தாங்கதான். என்னடா சொல்கிற, கால் பண்ணுறா. என்னன்னே தெரியலடா, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாடா. சும்மா திருப்பி ட்ரை பண்ணேன். இங்கே வந்து தாங்க ஒரு செகண்ட் கால் பண்ணுறான், அவள் அட்டன் பண்ணிடுறா. ஏன் தாங்கண்ணா? ஏம்மா பொண்ணு எங்கேம்மா இருக்க? ஹலோ, ஐயோ என்னால் முடியாதுங்கண்ணா. உங்களுக்கு மினி இங்கே பற்றி தெரியவே தெரியாது. அவங்க பெரிய மாஃபியா சிஓ வேறு. எவனை அவனை போய் கட்டிமா இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் இருக்கும், என்னால் முடியாதுங்க. ஏமா ஐயோ கட் பண்ணிட்டாடா. என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு? ஏன்டா இந்த ஆளை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. இங்கே ஜிம்மன் தான் ஷாக் ஆகிறான். ஏன்னா தாங்க ஷுகானா யாருன்னே தெரியல, இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஜஸ்ட்டு 19 வயசு தான், லைக் 19 years. இங்கே வந்து ஜிம்மன் தான். உனக்கு இவங்க பற்றி தெரியாதா? தெரியாது. யாரா அவனா? சவுண்டை போட்டு அவருக்கு மட்டும் கிடச்சினா அவ்வளோதான். அவன் என்ன பெரிய இதுவா? சவுண்டை போடுறேடா. அவன் பெரிய மாஃபியா, அவர் பெரிய சிஓ வேறு. அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்ஸு கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. அவங்க அப்பாவே பெரிய மாஃபியா, பெரிய சிஓ. அவர் எத்தனை பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க தெரியுமா? எத்தனை நாட்டில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க தெரியுமா? இத்தனைக்கும் இந்த சிஓலே 2 பிரான்ச்சஸ் வச்சுருக்கான். அதே மாதிரி சிஓவில் மட்டும் இல்லை, சவுத் கொரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வச்சுருக்காரு. அந்த 30-40 செம்ம டாப்பில் இருக்குது. அவங்க பிஸ்னஸ் தான் டாப் 1 சவுத் கொரியாவில். அதே மாதிரி நிறையா அமெரிக்காவில், ஈவன் மலேசியா, நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் இவர் தான் டாப் 1 மாஃபியா கிங்குன்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஆள் இவர். இதை போய் இப்போ அதுவாடா முக்கியம். இப்போ பொண்ணு வர மாட்டேன், நான் என்னடா பண்ணுறது? இல்லைன்னா அதனால என்னை சாப்பிடுச்சிருவாங்க போல். பார்க்கவே டெரராக இருக்கார் அவர் வேறு அப்படின்னு தாங்க சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மன் தான். யாரா ஒன்றும் தெரியாதுப்பா, நீ தான் சமாளிக்கணும். என்னது நான் சமாளிக்கணும்? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானேடா, நீ என்ன சமாளிக்கா? நீ என்னத்தை சமாளிக்க சொல்கிற? நான் போய் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜில் நான் போய் சைன் பண்ணிட்டா? நல்ல ஐடியா, போய் பண்ணியா? சிறப்பாக ரெடி பண்ணிட்டா, என்னாலாம் அவர்கிட்டலாம் போக முடியாது, நீ வேணா போ. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்துடுறான் வெளில.
ஹலோ, என்ன நடக்குது? வந்ததுலேருந்து நாங்களும் பார்த்துருக்கோம், டைம் எடுத்துகிட்டே இருக்கேங்க. உள்ள எங்கே சார் வேறு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. சார், ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் ஜிவன் தான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இங்கே தாங்கடா. டீ வேணாடா, கம்னரா. இதுக்கு மேலே ஹைட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவன் தான் பெரிய பிரச்சனை. கம்னர் இரு, நீ சொல்லாது, நான் சொல்லிக்கிறேன். நீ வை, நீ மூடுது அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் ஜிம்மனோ அப்படியே இருக்கான், இந்த பக்கம் ஜனங்க தான். என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? சார், அது அது வந்து என்னாச்சு? எதுக்கு இப்படி இழுக்கிறீங்க கிம்தான்? அது சார், யூனான்னு இருக்க அந்த பொண்ணு, அவங்க இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்கல சார். அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. கால் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு தடவை அட்டன் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்கே சார் பார்த்து பயப்படுறாங்களாம். அதனால் வாட்? நான் தான் முன்னாடி வந்து சொன்னேன்ல, அவர் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆள் அவர். இதுலேயும் அவர் ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு எவ்வளோ கேட்டேன், எவ்வளோ கன்ஃபர்மேஷன் கேட்டேன். இதுக்கும் தாண்டி நீங்கள் என்னங்க, நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிடுவார். நீங்கள் தான் பார்த்துக்கணும். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். நான் வேறு யாருன்னா ஆளை பார்க்குறேனே. வேறு ஆளா? நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே வந்து இவனுக்கு தான் கை காலெலாம் ஒத்தரிச்சு இதுக்கு தாங்கதான். டே வாடா, உள்ளே போய் பேசிக்கலாம். இது அந்த நாளைக்கு இதை போய் என்னாலாம் பேச முடியாது. எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து உள்ளே போயிடறான். தேங்க வந்து கோட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சேரில் தான் உட்காரான். இப்போ இவங்களுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு, ஜாங்குக்கு சொல்லியிருப்பான். ஏன் இங்கே வந்து செம்ம டென்ஷனாக பார்த்துன்னுக்கான். என்னங்க இது? இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? எவ்வளோ கன்ஃபர்மேஷன்லாம் கேட்டோம், இவ்வளோ கன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த மாதிரி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? இப்போ என்ன பண்ணலான்ட்ருங்க? சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருங்க சார். இதாங்க சார் தண்ணி அப்படின்னு சொல்ல தண்ணி கொடுக்குறான். அவட தள்ளி விட்டுறான். இங்கே செம்ம டென்ஷனில் இருக்கான். இங்கே ஜங்க் தான் இதே மச்சான் வேணாம், அதுவும் வேலைக்கு புதுசு போகல, நீ கம்னு. என்னடா கம்னுக்கு சொல்கிறேன்? இன்னும் கம்னுக்கு சொல்கிறேன். வந்ததுலேருந்து 10 நிமிஷம் எல்லாருமே கடைசாக தான் பதில் சொல்கிறீங்க. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் வேணால் பார்க்குறேன் சார். இதுக்கு மேலே பார்க்குறதுலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு இப்போ ஒரு பொண்ணு வேணும், அட்லீஸ்ட் ஒரு பையன் ஆச்சு வேணும் சார். அது இப்போ யாரும் பார்க்க முடியாது சார், அதான் பிரச்சனை. நான் வேறு இப்போ தான் சிஓவே ஆயிருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். எங்கள் அப்பா இப்போ தான் டெட் ஆனார். அதனால தான் நான் அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எப்படி இதை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் போக முடியுமா சார்? இந்த டைமில் வேறு எங்கே போக முடியும்? இதுக்கு மேலே முடியாது. எவ்வளோ அலைஞ்சிட்டோம். சத்தியமாக முடியாது. எனக்கு இப்போ பொண்ணும் பையனும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு வேணும். எனக்கு சொல்கிற ரூல்ஸையும் அவங்க ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிவிட்டு என் கூட வாழணும், அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு. அவ்வளோதான் சார். இப்போ போய் என்னன்னு கேட்டால் நான் என்ன சார் சொல்கிறது? அது சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ். நான் யோசிச்சுட்டு வந்து யாருன்னா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் சார். 5 மினிட்ஸா? சரி, ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து சொல்கிறீங்க. ஓகே சார். இங்கே வந்து ஜிம்மன் அங்கே பார்த்துன்னு தான் இருக்கான். ஜிம்மனுக்குலாம் கை கால்லாம் வந்துடுது. இங்கே வந்து அப்படியே தாங்க ஜிம்மனுக்கு கூட்டிகிட்டு அவன் வந்து அவங்களுக்கு அங்கே அந்த கேபினில் சின்ன ஒரு ரூம் இருக்கும். அது அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டிங் ரூம் மாதிரி சின்ன ரூம் தான். ஒரு சோஃபா அண்ட் கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் அது இது இருக்கும், டேபிள், அவ்வளோதான் அங்கே இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. இங்கே தேங்க தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் நானே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டா? என்னடா சொல்கிற? வேணாண்டா, இது ரொம்ப பெரிய ஆபத்து, வேணவே வேணாம். அவள் சொல்கிற ரூல்ஸ் உனக்கே தெரியும்ல. இதை என்னடா பண்ண சொல்கிறேன்? எங்கள் அப்பா இந்த நினச்சி பரவாயில்ல, அவர்கிட்ட என்ன ஒரு ஐடியா இல்லைனா என்ன ஒரு டவுட்டு நான் என்ன கேட்டிருக்கலாம். எனக்கு என்னடா தெரியும்? நானே இந்த வேலைக்கு புதுசு, இந்த டைமில் போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு என்னடா தெரியும்? நீ வேறு யாராச்சும் ஆளப்பாரு. இந்த டைமில் வேறு யாருன்னா ஆளை பார்க்கறது. இவனாவே 2 நாள் யோசிச்சா
இவரை போய் நான் 5 நிமிஷத்தில் யாரை போய் கண்டுபிடிச்சி நான் சொல்ல, நீ வேணா போறியா? ஐயோ வேணாம்பா, ஏதோ நானே குழி தோண்டி நானே இந்த மாதிரி இருக்கும் ஒன்று வாங்க. அப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? நான் தான் போகணும், நான் தான் போய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். எனக்கு என்ன கவலைன்னா, அவர் சொன்னது ஆர்ஃபன், எங்கள் அம்மா இருக்காங்களே, எனக்கு அந்த அக்கா அம்மா இருக்காங்க, அதுதான் யோசிக்கிறேன். என்னை தேடினாங்கன்னா என்னை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், வேணவே வேணாம், விட்டுரு. நீ எப்படியாச்சும் கம்பல் பண்ணி அவர் வேறு என்ன ஒரு கம்பெனிக்கு அனுப்பு. டேய் நீ என்ன சொன்ன? நீ அவரோட மாஃபியா சிஓ ஒரு வேலை என்னை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? உன்னையும் ஷூட் பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா இப்படி சொல்கிற பக்குன்னு இருக்குடா. அப்படின்னா என்ன பண்ணுது? நான் தான் போகணும் வேறு வழியில் அப்படின்னு சொல்லிடும்போது இங்கே வந்து டோர் நாக் ஆகுது. அது ஜங்குக்கோட வாய்ஸ் தான் கேட்குது. ஹலோ, என்ன நடக்குது உள்ள? சீக்கிரம் வாங்க, இவங்க சார் வெயிட் பண்ணியிருக்காரு. வரேன் சார் கொஞ்சம் இருங்க, நான் வந்துடும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அவங்களும் வந்து ஜங்குக்கு விட்டுறான். இங்கே கொஞ்சம் தான் டே ஓகேவா? எனக்கு ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் வெளில தான் போகிறான். எங்கே ஜிவனும் பின்னாடி வரான். அவனுக்கு கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் தான் போய் அந்த சீட்டில் உட்காந்து, சார் ஆள் இருக்காங்க சார். யார்? பேர் என்ன? பேக்ரவுண்ட் என்ன? சார் நான் தான் சார், நானே சைன் பண்ணுறேன். வாட்? நீங்களா? எஸ் சார், நானே சைன் பண்ணுறேன். எனக்கு வேறு ஆளும் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நான் இங்கே புதுசு, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் வேறு அர்ஜெண்ட்டாக கேட்குறீங்க, நானே கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன் சார். இந்த பக்கம் இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இங்கே தான் சார். ஓகே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிற ரூல்ஸுக்கு ஒத்துக்கணும். சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு பி யுவர் செல்ஃப், ஐ டோன்ட் கேர், பட் ஆனால் நீ என் ஒய்ஃப் மாதிரி நடித்தே ஆகணும், க்ளோஸாக பழகணும். அதுக்குன்னு ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்காது. ரூமுக்கு போயிட்டானா நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். உனக்குன்னு தனி ரூம் இருக்கும், உனக்குன்னு ஒரு தனி பெட் இருக்கும், எனக்குன்னு தனி பெட் இருக்கும், அவ்வளோதான். எங்கள் அம்மா அப்பா கிட்ட சகஜமாக பேசணும். ஏதோ நீ ஏதோ கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாதிரியும் சும்மா ஜஸ்ட்டு டீல் மாதிரியும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு ஆக்சுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் மோர் திங், பப்ளிக் என்ன வேணால் நடந்துக்கலாம், அதுக்குன்னு கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கை வேணால் ஹோல்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். பி யுவர் செல்ஃப். பேனிக் எந்த டைம்லேயும் ஆகக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது. அண்ட் நான் சொல்கிற இடத்துக்குலாம் நீ வந்தே ஆகணும். இந்த மாதிரி மறுபேச்சு, அதே மாதிரி பிடிச்சோ பிடிக்காத மாதிரியும் நடந்துக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சுக்கேன் எந்த இடம் ஏதுலாம் பார்க்க மாட்டேன். தனியாக இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு உன்னை பலான்னு விட்டுருவேன். எனக்கு கோவம் அதிகமாக இருக்கும், நான் ஒரு ஷார்ட் டெம்பர். இதெல்லாம் தாண்டி நீ என் கூட இருக்க போறியா? இருக்கேன் சார், இருக்கேன். சரி, அதே மாதிரி கேர் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மயிரெலாம் பண்ணிட்டு இருக்காத, சுத்தமாக பிடிக்காது. வேணா நீ யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா எங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி இருந்தாங்கன்னா அப்போ கேர் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கோ. அப்போ ஏதோ நான் பல்ல கடிச்சிட்டு வேணா இருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் 1 year கான்ட்ராக்ட் தான். அவங்க கட்டுறதுக்கு மேலே ஒரு 6 months கழிச்சு நம்ம 2 பேரும் அவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடி. சண்டை போட்டுட்டு 1 year கழித்து டிவோர்ஸ் ஆன மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு 1 year. இல்லை எந்த அட்வான்டேஜும் இருக்கக்கூடாது. நீ என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வச்சுக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆனால் ஃபார் அதர்ஸ் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவ்வளோதான். புரியுதா? புரியுது சார், நல்லாவே புரியுது. சரி, கான்ட்ராக்ட் கொடு சார். நீங்களாம் சொன்னீங்க, நானும் என்னோடய ரூல்ஸ் சொல்லிக்கலாமா? சார் நீங்கள் சொல்கிற பாதி வந்து தான், ஆனால் என்ன என்னோடய ப்ராப்ளம்ஸ் நீங்களும் எடுத்துக்கணும். ப்ராப்ளம்ஸா? என்ன ப்ராப்ளம்ஸ்? சார் நான் ஒன்றும் ஆர்ஃபன்லாம் கிடையாது. எனக்கு அம்மா அக்கா இருக்காங்க. அவங்க எந்த டைம் வேணால் என் வீட்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு தேடுறதுக்காக வந்திருப்பாங்க ஒரு வேளை. நான் சொல்ல மாட்டேன், ஒரு வேலைன்னு சொல்கிறேன். அண்ட் அப்பப்போ நான் என் வீட்டுக்கு போய் ஆகணும் சொல்லிட்டேன். இல்லை
என்ன ரூல் போட்டு நிறுத்துறதுலாம் கிடையாது. இம்பார்ட்டண்ட் டேஸ்னால் வேணால் நான் எப்படியாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு நான் இருக்கேன். ஆனால் டெய்லியும் நான் போய் தான் ஆகணும். அதுக்கு மறுபேச்சு எதுவும் சொல்லாதீங்க. அண்ட் பப்ளிக்கில் என்ன என் பர்மிஷன் இல்லாமல் என்னை டச் பண்ணாதீங்க. நான் வேணால் உங்கள் ஹேண்டை வேணால் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹிப்பை தொடுத்து இந்த ஷோல்டரை தொடுத்து அதெல்லாம் வேணாம். எனக்கு கொஞ்சம் நான் சென்சிட்டிவ். என்னை தொட்டால் எனக்கு பிடிக்காது. அண்ட் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நீங்களே சொல்லிட்டீங்க பி யுவர் செல்ஃப். நான் எப்போவுமே தோணு பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களை கேர் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் என்னோடய கைண்ட் ஹார்ட் எனக்குன்னு டக்குன்னு ஏதோ ஒரு இதில் கேட்டுருவேன். அதில் கூப்பிட்டு பப்ளிக்கில் நாட்டிக்கிறது, இந்த இது பண்ணது, இந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துலையே கிளம்பிடுவேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது யாருனாச்சும் என் மேலே கை வைக்கிறது, அதுவும் அடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. தொடுறதும் பிடிக்காது. நான் எப்போவுமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பேன். எக்ஸ்ட்ரோவர்ட் நான். எல்லார்கிட்டேயும் நார்மலாக சிரிச்சுட்டு எல்லார்கிட்டேயும் க்ளோஸாக தான் பேசுவேன். என்னை இதில் எதுவும் ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட வேணால் நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸை நான் அடிக்கிறேன். லைக் ப்ரைவேட் பப்ளிக்கில் பார்க்குறேன். என்னையே அறியாமல் அவங்கக்கிட்ட சகஜமாக பேசிடுவேன். அதை கூப்பிடாதீங்க சரிங்களா? கூப்பிட்றீங்கன்னா தனியாக போய் காமிங்க. கத்துறதோடு நிறுத்துங்க. இந்த மாதிரி அடிக்கிறது இதெல்லாம் வேணாம். அண்ட் எனக்கு 19 வயசு. நான் இன்னும் சைல்டு தான். புரியுது. அதான் 18 ஆகிட்டல, அதுக்கப்புறம் என்ன சைல்டுன்னு. ஸ்டில் 20 ஆனால் பார்க்கலாம். நான் இன்னும் டீனேஜ் தான். அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரீட் பண்ணு கைண்டாக. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என்னோடது இவ்வளோ தான். என்னை ஃப்ரீடமாக வெளில விடணும். ஏன்னா எப்போவுமே ஒரு குண்டுக்குள்ளே அடிச்சுங்கிற மாதிரி அவங்க வீட்லேயே என்னை வச்சுக்கூடாது. நான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் பார்க்கறதுக்காக நான் போவேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும் இருக்கும். நான் அப்போயும் போவேன். நான் இன்னும் காலேஜ் படிச்சுன்னு தான் இருக்கேன். மார்னிங் காலேஜுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமன்கிட்ட தான் நான் நோட்ஸ் கேட்பேன். அட்டண்டன்ஸ் முக்கியக்காக நான் போவேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் அப்படி பார்ப்பேன். அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு நிறையலாம் ஓவர் ஒர்க்லாம் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் சாமான் கழுவுறது, வீடை துடைக்கிறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, இதெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன். அவ்வளோதான் என்கிட்ட இருந்தால் சொல்கிறேன். அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜங்குக்கெலாம் தந்துட்டான். இவங்கியோட நிறைய ரூல்ஸ் கொடுக்குறத இதை இங்கேயும் சரி ஓகே. எங்கள் வீட்டில் மேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் அவங்கள ஃப்ரீடமாகவும் விடுறேன். காலேஜ் போகிறீங்கன்னா பியர் இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு நிறைய கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ரியல் ஆன்சரே சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாட்டிக்காதீங்க. அண்ட் அவங்க அம்மாவும் அண்ட் யுவர் சிஸ்டர் அவங்கள பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் மட்டும் போய் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் ரொம்ப அதிகமாக போகாதீங்க. அதான் என்ன சொல்லுவேன். போகிறீங்கன்னா பியர் இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும். எனக்கு சொல்லணும். அப்போ தான் நான் வீட்டில் எப்படியாச்சும் சமாளிப்பேன். அதே மாதிரி ரீசன்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப 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 கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் அள்ளி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் மாட்டிக்காமல் பேனிக் ஆகாமல் சொல்லலாம். ஓகேவா? ஆர்ஃபன் காமிச்சிட்டே இருங்க, எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஃப்ரீடமாக தான் விடுவேன், கவலைப்படாதீங்க. சொல்ல இந்த பக்கம் தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறான். இங்கேயும் சைன் பண்ணிடுறான். இங்கே தாங்க தான். நான் நாளைக்கு வரேன். பேக் பண்ணிவிட்டு என்னோடய திங்ஸ் கிளாத்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டை சொல்லிவிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வேணா வரேன். யா நோ ப்ராப்ளம். நாளைக்கே வாங்க. எங்கள் வீட்லேயும் நான் சொல்லணும்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அந்த எங்கேயும் கிளம்பிடுறான். எங்கே பேங்க்கு கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து வீட்டில் போய் சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் போய் தங்க போகிறது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் அவன் டீனேஜ் தானே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் புதுசாக தானே இருக்கும். ஸோ அவனுக்கு மாதிரி இருக்குது. எங்கே ஜீவன் தான், டேய் இப்போ கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ வேறு யாருன்னா போய் பார்த்து இல்லைன்னா இது கேன்சல் பண்ணிடு. சின்ன இதுக்கு தாண்டி நான் இப்போ வேணாம்னு சொல்லிட்டு சைன் பண்ணியாச்சு, ரூல்ஸும் மாற்றி மாற்றி சொல்லியாச்சு, இதுக்கு மேலே மாற்ற முடியாது. வேறு வழி இல்லை, நான் பார்த்து தான் ஆகணும். இங்கே பாரு, நான் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன்னு போய் சொல்ல போகிறேன், ஓகேவா? தயவு செஞ்சு எங்கள் அம்மா இல்லைன்னா அக்கா கால் பண்ணாங்கன்னா சமாளிச்சுவேன், சரியா? இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜிம்மில் ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வீட்டுக்கு போய் திங்ஸ் தான் பேக் பண்ணுறான். இங்கே வந்து அவங்க அக்கா தான், டேய் எங்கடா போகிற? அக்கா காலேஜில் நிறைய ஸ்டடீஸ் அது இதுன்னு இருக்குது, ப்ளஸ் இந்த வேலை ஒர்க்கு. ஸோ பார்க்கும்போது இங்கேருந்து ஒர்க்கும் காலேஜும் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஜிம்மனோட வீட்டில் போய் தங்க போகிறேன். அதையே நான் இவ்வளோ சோகமாக சொல்கிறேன். இல்லை, உங்களை விட்டு இருக்க போகிறேன்ல, தான். சரி, வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்துருப்போம். இல்லைக்கா, டெய்லியும் வருவேன், உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, டெய்லியும் வருவேன், கவலைப்படாதீங்க. அதான்டா என் தம்பி என்னையும் நம்ம அம்மாவையும் விட்டுட்டு இருக்குமான்னு வச்சேன். எப்படிக்கா, அதான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேக் பண்ணியிருக்கான். இதை வந்து அவங்க அக்கா வந்தோம் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விட்டுருப்பாங்க. எந்த டவுட்டும் இல்லாமல் அவன் வந்து அப்படி இது பண்ணுறான். இங்கே வந்து அவங்க லைக் அவன் ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அவங்க அப்பாது. இப்போ அவங்க அப்பா கிட்ட தான் போய் பேசுகிறான். அப்பா சாரிப்பா, எனக்கு வேறு வழி இல்லை, நான் வேறு புதுசு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, சரிண்ணா நீங்களும் போயிட்டீங்க, இதுக்கு மேலே இதை அப்படியே விட்டோன்னா அது ரொம்ப பிரச்சனையாயிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தப்போ சரியோ அட்லீஸ்ட் நம்ம கம்பெனிக்கு எந்த பேரும் தப்பான பேர் வந்துடாதுல்ல, அதுக்காக தான், வேறு எதுக்காகவே இல்லை. என்னை மன்னிச்சிருப்பா. வீட்லேயும் போய் சொல்லிகிட்டு இருக்க போகிறான். கொஞ்சம் எப்படியாச்சும் எதுலையாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே பேக் பண்ணிடலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜிமனும் வந்து கீழே தான் வெயிட் பண்ணியிருப்பான். லைக் கார் எடுத்துக்கிட்டு அவன் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து கால் பண்ணி இப்போ கீழே வர்ற மாதிரி வச்சுக்கிறான். இப்போ வந்து லைக் தேங்கோட அம்மா இருப்பாங்களே அவங்கள கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே அவங்க அம்மா தான், ஏண்டா எங்களை விட்டு ஃபாரெவர் போகிற மாதிரியே பண்ணுற, எப்பவுமே வந்து பார்க்க தானே போகிற. இங்கே வந்து தேங் தான் அப்படியே கொஞ்சம் ஸ்மைலில் பெயின் இருக்க மாதிரி சிரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா அது இல்லை, ஏதோ ஒரு பிரிவு எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுது. அச்சோ, அப்போ எதுக்குடா போகிற? இல்லைம்மா கொஞ்சம் அப்பாக்காக கம்பெனி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான்ம்மா, சீக்கிரமாக போனால் பார்த்துக்கலாம்ல, அதுக்கு தான். சரிடா பார்த்துரு, ஓகேவா? வந்து அப்பப்போ நாங்கள் வேணால் வரட்டுமா? இல்லை வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். நானே வரேன், ஓகேவா? நீங்கள் கஷ்டப்படாதீங்க, எதுக்கு வயசான காலத்தோட கஷ்டப்படுறீங்க? டேய் எங்கன்னா அவ்வளோ வயசாகிடுச்சுடாடா. இல்லைம்மா சொல்கிறேன். இங்கே அவங்க அக்காவும் தான். சரிடா, அப்போ நானாச்சும் வட்டா? ஒன்றும் வேணாம், நானே வரேன், நானே வந்து உங்களை பார்க்குறேன், போதுமா? நான் எங்கே போயிட போகிறேன், இங்கே தானே இருக்கேன். நீ தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா, அப்போ என்ன பண்ணுறது? அக்கா வேணான்றல விட்டுருக்கா. சரிம்மா பாய். இப்போ வந்து லைக் அவன் வந்து கீழே போய் ஜிம்மனோட காலை ஏறிட்டு அவன் வந்து ஜிம்மனோட வீட்டுக்கு தான் போகிறான். இங்கே வந்து ஜிம்மன் தான் லைக் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கேட்குறான், ஏண்டா இப்போவே வந்துட்டா, இன்னைக்கு அங்கே போய் தங்கிட்டு நாளைக்கு காலை அங்கே போயிருக்கணும்ல. இல்லைடா, அப்போ அங்கே இருந்தேன்னா உனக்கே தெரியும், நான் சென்சிட்டிவ் எமோஷ்னல். ஸோ அங்கே இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் அழுவே ஆரம்பிச்சிடுவேன். அதான் இப்போவே
என்னவோ போ. சரி, ரெஸ்ட்டு. நான் போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காஃபி எடுத்துகிட்டு வரான். இங்கே கொஞ்சம் தான் பார்க்குறான். தான் அப்படியே ஒரு ஃபோக்கஸ்டாக எதுவும் உடஞ்சி போன மாதிரி பார்த்துன்னுக்கான். இங்கே கொஞ்சம் தான், டேய் என்னடா அப்படி பார்த்துன்னுக்க, ஏதோ அவனை ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணின்னுக்கா. அவன் எதுவும் பண்ண மாட்டான்ல. உன்னையே ஒரு ஒரு ரூமில் ஒரு தனி பெட்டில் தான் வச்சுக்க போகிறான். ஏதோ ஒன்று தொடுற மாதிரியும் ஏதோ பண்ணுற மாதிரியும் வச்சுக்கிறேன். டேய் அதுக்கு இல்லைடா, அவங்க அம்மாவை நான் எப்படிடா சமாளிக்கிறது? அவங்க அம்மா அப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ புதுசாக இருக்கும். நான் என்னத்துன்னு சமாளிக்க? இப்போ அவங்க ஒரு வேளை இவங்க சார் என்னை தனியாக விட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுறது? இது ஒன்றும் லவ் மேரேஜ், ரியலான மேரேஜ் கிடையாது, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. இதை நான் எப்படி நான் சமாளிப்பேன்? நீ சொல்கிறது கரெக்ட் தான்டா, அதுக்குன்னு இப்படிலாம் இருக்க தேவையில்ல. இது வேறு என்ன ஆர்ஃபன் வேறு சொல்லி வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? கவலைப்படாதாங்க, உனக்குன்னு ஒரு நேரம் வரும், உனக்குன்னு ஒரு குட் டைம் கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்போ உனக்கு ஒரு லக்கில் எல்லா விஷயத்துலையும் நீ சமாளிச்சுட்டு வரதான் போகிற. கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதெல்லாம் நீ தான் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனை ஹக் பண்ணுறான். ஜிவனும் அப்படியே அவன் பேக் இருக்கும்ல அவனை தட்டுறான், லைக் டேப் பண்ணுறான் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக. இங்கே பாரு தாங்கா, உனக்கு லக்கி, உனக்கு மச்சம் இருக்குடா. உனக்கு எல்லா இடத்துலையும் நீ எப்படியாச்சும் தப்பிச்சிருவ. எங்கே சார் இல்லை ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவா. கவலைப்படாத, ரொம்பலாம் யோசிக்காத, சரியா? எங்கே சார் உனக்கு கன்ஃபார்மாக அவனை பார்த்துப்பாரு, சரியா? அவர் தானே இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். நீ வேணால் சொல்லிப்பார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணியே ஆகும் நீங்கள் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமன் கூட அப்படியே அரட்டை அடிச்சுன்னுக்கான், பேசின்னுக்கான். அந்த ஜிமனும் வந்து தாங்க அந்த இடத்துல அந்த மைண்ட் வரக்கூடாது, இப்போவே திங்கிங் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேசுகிறாங்க, சிரிச்சு பேசுகிறாங்க. எங்கே சுகா தான் டைனிங் இப்போ வந்து டைம் வந்து 9:30 ஆகிருக்கும். இப்போ டைனிங் ஹாலில் பேசின்னு இருக்காங்க. அம்மா அப்பா. சொல்கிறா. சொல்லு. அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னடா என்னாச்சு? அது ஏதோ பையன் சொன்னால் சீப்பாக நடிச்சிக்க போகிறீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் யூனான்னு பேர் சொல்லிட்டேன். நான் கல்யாணம் பண்ணவன் அவங்க ஆஃபன் தான். நீங்கள் சீப்பாக நினச்சிட்டு போகிறீங்க, அதுக்காக தான் சொன்னேன். சச்சா, அப்படியே என்ன நினச்சிக்க போகிறோம்? நீ மருமகனே கொண்டு வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. இதுக்கு போய் சொன்னேன். அதே மாதிரி இது போய் கூட இல்லை, ஜஸ்ட்டு ரீசன். எப்படி இருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு தான் வரப்போகிற, பார்த்தா போச்சு. இங்கே வந்து அவங்க அப்பா தான். சரி, இதான் லாஸ்ட் ஒன். இவ்வளோ பெரிய போய் எல்லாம் சொல்லாத. இதில் என்ன இப்போ போயிருக்கு? டேய் உன் அம்மா என்ன காலை ஸ்டார்ட் பண்ணாச்சு தெரியுமா? அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு ஐடியா இருந்துட்டா. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த விஷயத்தில் போய் சொல்லாத நெக்ஸ்ட் டைம். இப்போதா ஏம்மா? இல்லைடா, எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன். அந்த எக்ஸைட்மெண்ட் வேறு, அதான்டா. சரிம்மா. டே தங்கம், நம்ம இதே மேரேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியுற மாதிரி மேரேஜ் உருவாக்கலாமா? அம்மா வேண்டாம்மா. டே இது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா மற்றவங்களாம் எப்படி நினச்சிப்பாங்க, அதுக்கு தாண்டா சொல்கிறேன். பார்க்கலாம்மா, ஒரு வருஷம் போட்டோம், பார்க்கலாம். சரிடா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே போயும் படுத்துடுறான். ஓகேடா, நான் இதோடய நிறுத்திக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டோடு நான் எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலிஸ் யாருன்னா வந்து எஃப்எஃப்லாம் கேட்பாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் தாண்டா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். யாருமே இப்போலாம் கமெண்ட்ஸே போட மாட்டேங்கிறீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? மேரேஜ் குட்டீஸ்.